ஏதோ 1% குற்றவாளிகள் வரலாம், சந்தேக நபர்கள் வரலாம். அவனுக்கு 99 பேர் குற்றம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. அப்போ அந்த 99 பேரையும் நாம எந்த வகையில் நடத்துகிறோமோ, எப்படி அவர்களிடம் பேசுகிறோமோ, பண்பாக அன்பாக நடந்து கொள்கிறோமோ, அதை பொறுத்துதான் காவல்துறையின் மீதுள்ள மதிப்பும் மரியாதையும் பெருகும். மதிப்பும் மரியாதையும் காவல்துறை மீது இருந்தால்தான் குற்றம் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு காவல்துறைக்கு உதவியாக பொதுமக்கள் தானாக முன்வந்து தகவல்களை கொடுப்பதும் ஒத்துழைப்பு கொடுப்பதும் செய்வார்கள். ஆக ஏற்கனவே காவல்துறையில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வரக்கூடிய பொதுமக்களை குறிப்பாக வாகன தணிக்கை செய்யும் போது மன்னிக்கவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆரம்பத்தில் சொல்லி, ஏன்னா தடுத்துற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையா போயிட்டு இருப்பாங்க, அவசரமா போயிட்டு இருப்பாங்க. யாருக்கு என்ன அவசரம் அப்படிங்கிறது பார்த்த உடனே மூஞ்ச பார்த்த உடனே தெரியாது. அதனால தடுக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு மன்னிக்கவும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அதுக்கப்புறமா சோதனையை முடிச்சுட்டு அவங்க திரும்பி போகும்போது தேங்க்யூ ஃபார் தி கோஆபரேஷன், நன்றி, ஒத்துழைப்புக்கு நன்றி அப்படிங்கிற பண்பான வார்த்தைகளை அன்பான வார்த்தைகளை பேசி அவங்க எங்க போறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட், போகக்கூடிய காரியம் வெற்றியா இருக்கட்டும் அப்படியான ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பும்போது காவல்துறை என்ன நோக்கத்தோடு நாம் செய்கிறோமோ அந்த நோக்கமும் நிறைவேறும். அதே நேரத்தில் இது ஒரு வாய்ப்பாக, மக்களை துன்பப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இல்லாமல் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு, அவர்களுக்கு காவல்துறையினுடைய அந்த பண்பான நடவடிக்கையை எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எல்லோருக்கும் சொல்லி வருகின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.